அன்பானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாமி உங்க மேல எவ்வளோ பிரியமா இருக்கிறாருன்னு பார்ப்போம். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த வசனத்தை பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து விடுதலையாகி அவர்கள் அந்த நாட்டை விட்டு இடத்தை விட்டு கிளம்பி போகும்போது பின்னாக திரும்பி மறுபடியும் பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவர்களை பின்தொடர்ந்து விரட்டி மறுபடியும் அவர்களை அடிமையாக பிடித்து கொள்ளும்படியாய் வந்தார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி வரும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும் போதுல அவங்க திரும்பி பார்க்குறாங்களாம். தான் வசனப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் கண்களை எடுத்து பார்க்குறாங்க. தூரத்தில் அவங்க வர்றதை பார்த்து எகிப்தியர் அவங்க வருகிறதை பார்த்து மிகவும் பயந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு கூட பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் வர காரியத்தை கண்டு பயந்து காணப்படலாம். மிகவும் பயந்திருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன் என்று. ஒருவேளை உங்கள் சத்துருவு கூட நீங்கள் பார்த்து பயந்திருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற உயர் அதிகாரிகளோ இல்லை மற்ற மனுஷர்களையோ பார்த்து கூட இந்த நாட்களில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் பயந்து காணப்படலாம். பயந்து என்றால் அதிக ஒரு பயத்தோடு கூட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பயந்து காணப்படலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்களாம். ஆனால் பயந்த நேரத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களாம். நீ பயந்து இருக்கிற நீங்கள் ஆண்டரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு சுவாமி, எனக்கு பயமா இருக்கு, இந்த காரியத்தை நீங்க மேற்பட்டு கொள்ளுங்க என்று சொல்லி நீங்க இயேசு சுவாமின்னு எனக்கு உதவி வரும் கண்மலை ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேகாக உங்க கண்களை ஏறிடுங்க. பிரியமானவர்களே, அந்த பைபிள் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய நீதியின் வலதுகரம் உங்களை தாங்க போகிறது. பிரியமானவர்களே, நீங்க பயப்பட வேண்டாம். ஆனா பின்னாடி உள்ள அடுத்த வசனங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா, அடுத்து 11ஆவது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஜனங்கள் சொல்றாங்களாம், மோசையை பார்த்து, எகிப்துல பிரேத குழிகள் இல்லைன்னா நீங்க இங்க கூட்டு வந்தீங்க, வனாந்தரத்துல ஒரு முறுப்பு வந்துருது. அடுத்து சொல்றாங்க, பெசாட்டி நாங்க அடிமையாவே இருந்திருக்கலாமே. ஒரு அவிஸ்வாசம் எதுக்கு வந்துச்சு, இனிமேலாம் நடக்குமா, வந்தா தூக்கிட்டு போயிடுவாங்கல்ல, அப்படி ஒரு அவிஸ்வாசத்தோடு ஒரு முறுமுறுப்போடு கூட காணப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு சூழ்நிலையில் கூட உங்களுக்கு அப்படி இருக்கலாம். என்னத்தை இவ்வளவு நாள் நடக்கல, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ரொம்ப பயமா இருக்கு, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு, ஆண்டவர் என்ன உதவி செய்வாரா, இவ்வளவு நாள் ஏன் செய்யல அப்படின்னு ஒரு முறுமுறுப்போடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு இனிமேலாம் இதெல்லாம் நடக்காது அப்படி ஒரு அவிஸ்வாசத்தோடு கூட நீ நாளில் காணப்பட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, பின்னாடி மோசே அவங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரை நீ என்றைக்கும் காண மாட்டீங்கன்னு விசுவாசத்தோடு சொல்றாரு. ஆண்டவர் உங்களுக்காண்டி ஒரு பெரிய ரட்சிப்பை செய்ய போறாரு. நீங்க என்னைக்கு இந்த எகிப்தியரை நீங்க பார்க்க மாட்டீங்க, ஒரு நாளும் நீங்க அடிமையாவது இல்லை என்று தைரியமாக விசுவாசத்தோடு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரை பத்தி மோசே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்று தான் உங்களுக்கு நிச்சயமாக பின்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எந்த மனுஷனா வரட்டும், எப்படிப்பட்ட பிரச்சனையா வரட்டும், அது எங்கனாலும் இருக்கட்டும், நீங்க ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இந்த யுத்தம் உங்களுடையதுல, தேவனுடையது. ஜெயம் உங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் செய்வார். பிரியமானவர்களே, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். பாருங்களேன், பறந்து காக்கிற பட்சிகளை போல, ஒரு பறவையை போல சேனைகளின் கர்த்தர் உங்க மேல ஆதரவா இருக்க போகிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் உங்களை வந்து தப்ப பண்ணுவார், உங்களை விடுவிப்பார் என்று வசனம் சொல்கிறது. பெரியமானவர்களே, இதற்கு கூட நம்ம அப்படியே வசனத்தை வாசிக்கிறோம், பறவை எப்படி பாதுகாக்குது, எப்படி வந்து அது தப்பு பண்ணுதுன்னு சொல்லி. இது கூட என்னுடைய வீட்டிலே கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அழகாக 2 பேர்ட்ஸ் வந்து ஒரு கூடு கட்டி அதில் அழகாக ஒரு 3 குட்டிகளை பொரித்தது. நான் கணவர் அதை பார்க்கும்போது அது என்ன அழகாக அதை பராமரிக்கிறது, அதை சாப்பாடு ஊட்டுது, அதை பாதுகாக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அது பறக்கிற நாட்களிலே அது பெருசாகி அந்த குட்டி வெளியே வரும் போதுல அந்த தாய் பறவை, அந்த 2 பறவைகளும் அழகாக அதை கூடயே இருந்து, யார் அது கிட்ட அது பறக்க ட்ரை பண்ண போதுல, அது கீழே உட்கார போதுல, அது எந்திக்கும் போதுல ரொம்ப கூடயே இருந்து கவனமாக தூங்காமல் அப்படியே எந்த வேலையும் செய்யாமல் அதோடைய கவனத்தை செலுத்தி அதை பாதுகாத்து அது கூடயே இருந்து நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டோம்.
எப்படின்னு அப்பதான் அந்த வசனத்தை நான் அதிகமா தியானிச்சேன். பறந்து காக்கிற பச்சையை போல நம்மளுடைய ஆண்டவர் வந்து ஆதரவாக இருக்கிறார். உங்களுக்கு தான் ஆதரவு, ஆண்டவர் ஆதரவு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு தப்பா பண்ணுவார், உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய தேவன் வாக்கு மாறாத தேவன். நீங்க எந்த சூழ்நிலையை கொண்டு பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்த இந்த காரியத்தை உங்களுக்காய் யுத்தம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் மனத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எங்களை பேசின அன்பான வார்த்தைகளுக்காக நன்றி. எந்த காரியத்தை காட்டு இந்த பிள்ளைகள் மிகவும் பயந்து இருக்கிறார்களோ, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பறந்து காக்கிற பச்சை போல நீர் ஆதரவா இருந்து நீர் ஆண்டவரை காத்து தப்பு பண்ண ஒரு அன்புக்காய் நன்றி. நீங்க விடுவிக்க போற அன்புக்காய் நன்றி. இந்த யுத்தம் கர்த்தருடையது சாமி. ஆண்டவரே அப்பா, இது மனுஷர்களுடையது அல்ல, இது எங்களோடது அல்ல அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள், இதை பார்க்கிற பிள்ளைகள் சும்மா இருக்கட்டும். கர்த்தர் இந்த காரியத்துல இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கட்டும். எல்லாம் வெறும் மறுமறுப்பு, அவிசுவாசம் இயேசுவின் நாமத்துல பிள்ளை விட்டு நீங்கட்டும் அப்பா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நீங்க அப்படி செய்ய போற அன்புக்காய் நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.